மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. தமிழகத்தில் இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் 39 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவார்கள் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் என் மண் என் மக்கள் யாத்திரை மேற்கொண்ட அவர் 153வது தொகுதியாக செம்பனார் கோவிலில் தொண்டர்கள் முன்னிலையில் பேசும்பொழுது பாஜக ஆளும் மாநிலங்கள் வேகமான வளர்ச்சியை பெற்று வருவதாகவும் 3வது முறையாக மோடியே பிரதமர் ஆவார் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய பொன்னான ஆட்சி இந்தியா முழுவதுமே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. எங்கேயெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி மாநிலத்தில் ஆட்சியோ அங்கேயெல்லாம் டபுள் இன்ஜின் கவர்மெண்ட். பிரதமர் அவர்கள் டெல்லியில் இருந்து நம்முடைய ஆட்சி மாநிலத்தில் அங்கேயெல்லாம் வேகமாக வளர்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்திலும் அது வேண்டும் என்கின்ற உங்களுடைய இயக்கம், தமிழகத்திலே இது நடத்தி காட்ட வேண்டும் என்கின்ற உங்களுடைய ஆதங்கம், லஞ்ச லாவண்யம் வேண்டாம், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய தவத்தோடு அவர் நடத்தக்கூடிய அரசியல் நமக்கு வேண்டும் என்று நீங்கள் அனைவரும் தீர்மானிக்க ஆரம்பித்திருக்கின்றீர்கள். சகோதர சகோதரிகளே, அதற்கு சாட்சியாக 2024 நிச்சயமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உங்களுடைய அன்போடு 3வது முறை ஆட்சி கட்டளை அமருவார் என்கின்ற நம்பிக்கை நம் அனைவருக்கும் இருக்கிறது. 400 எம்பிக்களோடு பாரத பிரதமர் அமரும் பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய 39 புதிய எம்பிக்களும் கூட பாரத பிரதமருடைய கரத்தை வலுப்படுத்தக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய எம்பிக்களாக இருப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை நாட்டில் எல்லா இடத்திலும் கொடுக்கிறீங்க. மயிலாடுதுறையினுடைய பெருமை பாரத பிரதமருடைய கவனத்திற்கு சென்ற பிறகு புதிய பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டிடத்தில் உங்களுடைய மயிலாடுதுறையினுடைய நினைவு சின்னமாக பொது சின்னமாக எப்பொழுதும் இருக்கக்கூடிய செங்கோலை பாரத பிரதமர் அவர்கள் வைத்திருக்கின்றார். கவி சக்கரவர்த்தி கம்பன் அவர்களுடைய சொந்த ஊர் பேரிழந்தூர் இங்க இருக்கு. ஆனா கம்பராமாயணத்தை அவர் இயற்றி பாடியது ஸ்ரீரங்கம் கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய கம்பர் மண்டபம் என்று சொல்லக்கூடிய மண்டபத்தில். பிரதமர் கிட்ட இந்த தகவலை சொன்னோம். ஐயா, 3 நாட்களுக்கு முன்பு நம்முடைய பிரதமர் அவர்கள் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வந்த பொழுது கம்பர் மண்டபத்தில் அமர்ந்து கம்பராமாயணத்தை 30 நிமிஷம் கேட்டு போனாருங்க. ஐயா, அது கம்பருக்கு அவர் கொடுக்கக்கூடிய மரியாதை. 511 20 தேர்தல் வாக்குறுதியை கூட முழுமையாக நிறைவேற்றாத திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு பச்சை பொய் சொல்றாங்க. 99% நிறைவேற்றி விட்டோம், 99% நிறைவேற்றி விட்டோம். கர்நாடகாவிலே காங்கிரஸ் ஆட்சி, தமிழகத்திலே திமுகவினுடைய ஆட்சி, 2 பேரும் ஒரே கூட்டணி. ஆனா 2 பேரும் கூட்டணிக்குள்ள காவேரி பத்தி பேச மாட்டாங்க. மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.